இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. என்ன சிவா மச்சான், என்ன எல்லாரும் சேர்ந்து வந்திருக்கீங்க? அந்த பூர்வீக இடத்த வசுந்தரா கிட்டே கொடுத்துடலான்னு. இல்லனா அவன் நம்ம எல்லாரையும் நடுத்தருவுக்கு கொண்டு வந்துருவா. ஆமா மச்சான், எனக்கு அதான் சரின்னு படுது. ரெண்டு பேரும் என்ன பேசிட்டு இருக்கீங்க? என் பிள்ளைய அவகிட்ட மண்டி போட சொல்றீங்களா? நாம இப்ப அவகிட்ட மண்டி போடலன்னா நாம ஒட்டுமொத்த பேரும் போய் ரோட்ல தான் நிக்கணும். நீயாப்பா இப்படி பேசுற? ஆமா நீ எத்தனை நாள் தான் நீ வாய மூடிட்டே இருக்க முடியும்? ஆமா மச்சான், நீங்க வாங்க, அந்த வசுந்தரா கிட்ட சமாதானமா பேசிடலாம். என்ன பேசுறீங்க நீங்க? பணத்துக்காக என் கௌரவத்தை இழக்க முடியாது. உங்க கௌரவத்தை காப்பாத்துறதுக்காக நாங்க எல்லாரும் போய் நடு ரோட்ல நிக்கணுமானே? வசுந்தரா கிட்ட போய் நாங்களே மன்னிப்பு கேட்டுக்கிறோம், விடுங்க. சீ, வெக்கமா இல்லடா உனக்கு? அப்படி நீ எங்க போனா நீ என் தம்பியே இல்லன்னு நான் உன்னை தலை முடிக்கிடுவேன். அண்ணா, இன்னும் என்னன்னா அண்ணன் தம்பி உறவு, எங்களுக்கு பணம் தான் முக்கியம். ஆமாண்ண, எனக்கு பணம் தான் முக்கியம். அப்புறம் என்ன, சொத்துல இருக்கிற எங்க பங்க பிரிச்சு கொடுத்துருங்க, நாங்க எங்க வழியை பாத்துக்கிறோம். வீட சீல் வைக்க சொல்லி கோர்ட்ல இருந்து ஆர்டர். பிரச்சனை பண்ணாம எல்லாரும் வெளியில வாங்க. இங்க பாருங்க, இந்த வீடு அவருக்கு மட்டும் உரிமை கிடையாது, எங்க எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கு. நாங்களா வீட்டை விட்டு போக முடியாது. இங்க பாருங்க, எதுவா இருந்தாலும் கோர்ட்ல பாத்துக்கோங்க. மரியாதையா எல்லாரும் வெளியில போங்க. கான்ஸ்டபிள் சார், எல்லாரும் வெளியே அனுப்புங்க. சார் இருங்க சார். அண்ணா, நீங்க பண்ண வேலையால நாங்க எல்லாரும் நடுத்தருவுல நிக்கணுமாண்ணே? இல்ல, நாங்க யாரும் இந்த வீட்டை விட்டு போக மாட்டோம். அம்மா, எல்லாரும் நீங்களா வெளியில வந்தா நல்லது, இல்லனா நான் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள வேண்டியது இருக்கும். போங்க வெளியே. சார், என்ன சார் இப்படி சொல்றீங்க? சார், ஏங்க, என்னங்க இந்த நேரத்துல இங்க வந்து நிக்கிறீங்க? ரகு, அத்தை, ரகு, சின்ன தூங்கலையா? ரெண்டு பேரும் என்ன இங்க நின்னுட்டு இருக்கீங்க? இல்ல அத்தை, திடீர்னு முழிப்பு வந்து பார்த்தா இவரை காணோம். இங்க வந்து பார்த்தா தனியா நின்னுட்டு இருக்காரு. அதான் இப்பதான் என்னாச்சுன்னு கேட்டுட்டு இருக்கேன். என்னாச்சு ரகு? இத பத்தி யோசிச்சு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்க? இல்லம்மா, ஒரு கெட்ட கனவு. கெட்ட கனவா? என்ன கனவுப்பா? அந்த ரியல் எஸ்டேட் காரி இடத்த விற்க விட மாட்டேன்னு சொல்லிட்டு போனால, ஆமா, அவன் நம்மள நாலாபுரமும் சிக்க வச்சு இந்த வீடே கையை விட்டு போற மாதிரி ஒரு கனவு. ஒரு வெடிய தள்ளி வீட்டுக்கு சீல் வைக்கிறாங்க. அதை விட கொடுமை என்னன்னா, சிவா, பத்மா, பார்வதி, மணி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து
அதனால நாங்க எதுக்கு ரோட்டுக்கு வரணும்? சொத்தை பிரிச்சு கொடு அப்படின்லாம் இஷ்டத்துக்கு பேசுறாங்கம்மா அவங்க. இப்படி ஒரு கொடுமையான கனவு அதான் ஒரே நெஞ்ச அடைக்கிற மாதிரி வந்துருச்சுமா. ஐயோ அ, ரகு இருங்க இருங்க குடிக்க தண்ணி எடுத்துட்டு வரேன். நான் தண்ணி குடிச்சிட்டேன் ஜானகி. அந்த பொம்பளை வீட்ல வந்து மிரட்டிட்டு போனால, நீ அதையே நினைச்சிட்டு இருந்திருப்பப்பா. நீதான் அவளை விரட்டி அடிச்சிட்டியே. நீ அந்த இடத்த ஒரு நல்லவங்களுக்கு கொடுக்க போற. அப்புறம் என்னப்பா, இந்த ஊர்ல ராஜா மாதிரி இருக்கவன யார் என்ன பண்ண முடியும்? என்ன மிரட்டுன அந்த பொம்பளைய, நம்ம வீடு பணம் இதெல்லாம் நான் ஒரு பொருட்டா நினைக்கல. ஆனா கூட பிறந்த தம்பியும் தங்கச்சியுமே என்னை எதிர்த்து பேசுறாங்க. எங்களுக்கு சொத்து தான் பெருசு, அண்ணன் நீ முக்கியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அத நினைச்சுதான் எனக்கு பயமா இருக்கு. அம்மா, இன்னைக்குமே நம்ம கூட்டு குடும்பமா இருக்கணும்னு ஆசைப்படுறேன் இல்ல. ஆனா இந்த கனவு மனசுல ஒரு கலக்கத்தை உண்டு பண்ணிருக்கு. கனவுல வந்தது நிஜத்துல வந்துருமோங்கிற ஒரு பயம். ஏங்க, சிவா உங்க தம்பியா இருந்தாலும் நீங்க வளர்த்த பிள்ளைங்க. என்னைக்கும் உங்க வார்த்தையை அவரு மீற மாட்டாரு. மணி அண்ணன் உங்க மேல அவ்வளவு மதிப்பு வச்சிருக்காரு. ஒரு குடும்பம்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கருத்து இருக்கும். கோபதாபங்களை வெளிப்படுத்துவாங்க. ஆனா எல்லா நேரமும் அப்படி இருக்கிறது இல்லையே. யாரும் உங்களை எதிர்த்து பேசணும், மரியாதை இல்லாம நடத்தணும்னு மனசால கூட நினைக்க மாட்டாங்க. அதனால நீங்க ஒண்ணும் பயப்படாதீங்க. அப்படி எதுவும் நடக்காது. நடந்துடக்கூடாது. நேத்து 101 அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனாங்கல்ல, அவங்க தானே இது? ஆமா அண்ணி. இன்னைக்கு பெரிய தொகையை அட்வான்ஸா கொடுக்கறேன்னு சொல்லிட்டு போனாங்கல்ல, அதுக்கு தான் வந்திருப்பாங்க. ம். அந்த பணத்தை இன்னைக்கு அண்ணன் நமக்கு பிரிச்சு கொடுத்துருவாரா? பிரிச்சு கொடுத்தாலும் பெருசா என்ன தேர போகுது? இதே அந்த வசுந்தரா தேவிக்கு வித்திருந்தா நமக்கு பங்கு டபுள் ட்ரிபிள் மடங்கால கிடைச்சிருக்கும். சரி விடு, ஏதோ ஒண்ணு கிடைக்குதுல்ல. வா வாங்க.